கேட்டி மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டி ஸ்கீம். ஆர்டினா என்ன மேம் அப்படின்னா, உங்க குழந்தைங்களை பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணுமா? ஆமாம் மேம், அதான் என்னோட ஆசை. ஆனால் என்னோட இன்கம் ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 2 lakhs தான் இருக்கு. நான் எப்படி மேம் என் குழந்தைய நான் பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்க முடியும் அப்படின்னா, கவலைப்படாதீங்க மக்களே, அதுக்கான ஸ்கீம் தான் இந்த ஆர்டி. ஸோ நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 25% ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பிரைவேட் ஸ்கூல்ஸில் அலோகேட் ஆகும். இது எப்படி நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஆர்டின்ற வெப்சைட்டில் நீங்களாக போய் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க சர்வீஸ்க்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான ரெக்குவயர்மெண்ட், அதாவது இப்போ எப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஏப்ரல் 20லேருந்து, அதாவது ஏப்ரல் 20 2026லேருந்து மே 18 2026 வரைக்கும் அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்கும் மக்களே. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சரி மேம், இப்போ என் குழந்தைய நான் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கணும், ஸோ ஏஜ் லிமிட் எனக்கு இருக்குமா அப்படின்னா, ஆர்டியில் 2026-27க்குரிய எல்கேஜி ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆகஸ்ட் 2022, அதாவது 2022லேருந்து 31 ஜூலை 2023 அதுக்குள்ளே உங்கள் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எல்கேஜி தாராளமாக சேர்க்கலாம். இல்லை மேம் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும் அப்படின்னா அதே தான் மக்களே, 1 ஆகஸ்ட் 2019லேருந்து 31 ஜூலை 2020 வரைக்கும் இந்த டியூரேஷனுக்குள்ளே உங்கள் குழந்தைங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கலாம். இந்த ஆர்டியை பொறுத்த வரைக்கும் மக்களே, எல்கேஜிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் தான். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எப்படா சேர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி மேம், இதுக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் 20 நான் போகிறேன், ஆனால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நான் கொண்டு போகணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட ஆதாரம், குழந்தைங்களோட ஆதாரம், குழந்தைங்களோட கம்யூனிட்டி, இன்கம் சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், ஸோ அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஸோ உங்களோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரேஷன் கார்டு, இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சர்வீஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த சீட்ஸ்லாம் ஃபுல்லாகிடுச்சு, அதாவது அந்த சீட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா நிறைய அப்ளை ஆகிடுச்சு ஸ்கூல்ஸில் அப்படின்னா அவங்க லாட்ரி மெத்தட்லேயோ இல்லை குலுக்கல் முறையிலையோ உங்களுக்கு சீட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி மேம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? ஸ்கூல்ஸ் வந்துட்டு நாங்கள் டிஸ்டன்ஸாக நாங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. அதாவது 3 கிலோமீட்டர் ரேடியஸில் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல்ஸ், எத்தனை ஸ்கூல்ஸ் வேணாலும், அதாவது 3 கிலோமீட்டர் ரேடியஸ் நான் சொல்கிறது, ஸோ அதுவே லிஸ்ட் அவுட் பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லையோ இல்லை 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லையோ செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எத்தனை செட் ஆஃப் ஸ்கூல்ஸ் வேணுமோ நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மக்களே. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, ஆர்டியில் இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. பாய் மக்களே.